சிறகடிக்காசனுக்கு எபிசோடில் மனோஜ் ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. வந்ததுமே அண்ணாமலைக்கிட்ட 2 லட்சம் பணத்தை மனோஜ் வந்து கொடுக்குறாரு. இது அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவங்ககிட்ட கிட்ட நகை எடுத்த என்கிட்ட எதுக்கு தர, அவங்ககிட்டயே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ முத்து வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து எடுத்துக்கிட்டு போக பார்க்குறாரு. கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. எதுக்குடா வேண்டான்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட கேட்டதும், இல்லைப்பா எனக்கு ஃபுல் அமௌண்ட்டும் வேணும், 4 லட்சமும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எங்களால் இப்போதைக்கு இவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணி தர முடியும், கூடிய சீக்கிரத்தில் தந்துடுதேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து வாக்கு கொடுக்குறாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க முத்து. அடுத்த சீனில் ஸ்ருதி, ரோஹிணி, மீனா 3 பேருமே சேர்ந்து விஜயா கிட்ட பேச போகிறாங்க. நீங்கள் அங்கிள் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் இவராஜ்யம் தானே நடக்கு, இவ சொல்படி தானே எல்லாமே நடக்கு அப்படிங்கிற மாதிரி மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ நான் என்னத்தை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாமா கிட்டேயும் மீனா கிட்டேயும் சாரி கேட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்போ நீங்களே உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து அந்த பணத்தை வச்சு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், நீங்கள் இன்னொரு கார் வாடகை எடுத்து விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் அவங்க ஃப்ரெண்டு செல்வமும் சேர்ந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.